தம்பி வேற குட்டி பாப்பாவா இருக்கான். ஆமா. இப்படிலாம் விஷயங்கள் ஜஸ்ட் இருக்கும்போது ஒரு 1 மந்த் தான் ஓல்டு. எப்படி அந்த டைம் பேலன்ஸ் பண்றீங்க? இன்னும் அடுத்து வேற ஷூட்ஸ் வேற நீங்க போறீங்க. என்னோட இந்த மதர்ஹுட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மேஜர் காரணம் வந்து என்னோட ஃபேமிலி மட்டும்தான். ஏன்னா அம்மா, அம்மாச்சி, அப்புறம் வீட்டில் ஆண்டி இவங்க எல்லாமே வந்து தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த பேலன்ஸ் கொடுக்கறதுனால தான் என்னோட வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று பெருசாக சொல்லுவாங்க, பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேமிலி எந்த லெவலில் சப்போர்ட் இருக்காங்களோ அப்போ தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ எனக்கு அதில் வந்து கடவுள் கொடுத்த வரம். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறதுனால நீ போ ஒர்க் போ பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கி வந்து தம்பியை நான் வந்து ஓரளவுக்கு விட்டுட்டு நான் வர முடியறதுன்னு காரணம். ஸோ அவங்க ரெண்டு பேர் இருக்கனால தான் நான் வந்து இந்த போஸ்ட் டெலிவரி வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கேன். அண்ட் அவங்க தான் சொன்னாங்க, என் வீட்டில் அம்மா அப்பா மெயினாக மாமா சொன்னது என்னென்னா உனக்கு வந்து கெரியர் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு அழகான கேரக்டரை நீ உருவாக்கிட்ட, அதை வந்து நீ பிரேக் பண்ணிடாத. ஸோ அகெயின் நீ ஷூட் ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவர் மோட்டிவேட் பண்ணி அவர் நீ போன்னு சொன்னது தான் திருப்பியும் வந்து சரி ஓகே நம்ம ஷூட்ஸ் திருப்பியும் ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு.